ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷார்ட் ஃபன்லி. நான் உங்கள் ஜெய்ஷ்னி, ப்ராடக்ட் மேனேஜர் இன் ஷார்ட் ஃபன்லி. ஸோ இன்றைக்கான டாபிக் என்னவாக இருக்க போகுது அப்படின்னா, ஒரு ஃபிலிம் மேக்கராக ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு, உங்களோட கெரியர் எப்படி கிக் ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கா? ஃபிலிம் ஸ்கூல் பண்ணணுமா, ஃபிலிம் ஸ்கூலில் போய் கற்றுக்கலாமா, இல்லை விஸ்காம்லேருந்து டிகிரி போட்டு அங்கேருந்து கற்றுக்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த டவுட்ஸ் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிளியர் பண்ணித்தர நம்ம செல்வம் சார், CEO அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஷார்ட் ஃபன்லி, நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வெல்கம் டு த பாட்காஸ்ட் சார். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கான வீடியோவில் இதை பற்றின ப்ரீஃப் டிஸ்கஷன் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், சார், இந்த ஃபிலிம் ஸ்கூலில் போய் இப்போ நிறைய ஃபிலிம் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பேசிக்காக முதல்ல இருந்தே விஸ்காம்ஸ் ஒரு டிகிரியாக இருக்குது. ஸோ ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு டிகிரி இம்பார்ட்டண்டா சார்? ஓகே, இதை நான் சக்ஸஸ் ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு எல்லாமே தெரியும், லயோலா காலேஜ் வெரி நோன் ஃபார் விஸ்காம். ஸோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ், இப்போ விஜய்லேருந்து சூர்யாலேருந்து எல்லாருமே விஸ்காம் படிச்சுட்டு இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வேறு படித்தாங்களோ இல்லையோ விஸ்காம்ங்கிற டைட்டிலில் போயிட்டு வெளில தே ஆர் டூயிங் குட், ரைட்? அப்போது ஃபிலிம் டெக்னீஷியனாக வேறு, ஃபிலிம் ஆர்டிஸ்ட்டாக வேறு. இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, படத்தோட டெக்னிக்கல் ஒர்க்கில் இருக்க போகிறேன், படத்தோட பிஹைண்ட் த சீன்ஸில் இருக்க போகிறேன்னா அதுக்கு வேறு மாதிரி ஒரு ஸ்கில் செட் தேவைப்படுது. ஆன் ஸ்க்ரீனில் இருக்கிறேன்னா அதுக்கு ஒரு மாதிரியான ஸ்கில் தேவைப்படுது. ஸோ இதை பொறுத்து தான் நீங்கள் அந்த கெரியரே சூஸ் பண்ண போகிறீங்க. நான் பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் இருக்க போகிறேன்னா அதுக்கு எனக்கு ஒரு ஸ்கில் செட்ஸ் வேணும், அதுக்கு எனக்கு ஒரு கனெக்ஷன்ஸ் அண்ட் நெட்வொர்க் வேணும். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க போகிறேன், நான் இப்போ பிஹைண்ட் த சீன்ஸ் இல்லாமல் நானே ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்னா அதுக்கு ஒரு மாதிரி ஸ்கில்ஸஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் வேணும். ஸோ இதை பொறுத்து தான் இந்த கெரியர் பார்த்தே மாறும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ நீங்கள் என்னவா ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு உங்களோட கெரியர் பார்த்தை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் சார், ஃபிலிம் ஸ்கூல் இப்போ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. நம்ம போய் விஸ்காம் படிக்க பதிலாக சில பேர் ஃபிலிம் ஸ்கூலை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபிலிம் ஸ்கூல் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இந்த டாப்பிக்கில் நான் இன்னொன்று ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஒருத்தர் இந்த கரியரை சூஸ் பண்ண போகிறார், மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியை ஒரு கரியரை சூஸ் பண்ண போனால் அவருக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன? விஸ்காம் ஒரு வாய்ப்பு, ஃபிலிம் ஸ்கூல், ஃபிலிம் அகாடமி, அப்புறம் இந்த அனிமேஷன் சைட்லாம் இருக்குது. இப்போ இந்த VFX சொல்லித்தர்ற அரன் அனிமேஷன், இந்த மாதிரி குட்டி குட்டி இன்ஸ்டியூட்லாம் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா படத்தில் பிஹைண்ட் த சீன்ஸ்லேயும் கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் இந்த அனிமேஷன் இதெல்லாம் டோட்டலி பிஹைண்ட் த சீன்ஸ் தான். ஏன்னா அவங்க க்ரியேட் பண்ணுற கேரக்டர் ஐபியாக ஸ்க்ரீனில் இருக்கும், பட் அதை வரைஞ்சவர், அதை உயிர் கொடுத்தவர், இவங்க எல்லாம் பிஹைண்ட் த சீன்ஸ்லாம் இருக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட கொஷனில் இதில் எந்த இதில் போனால் நம்மளுக்கான ஐடென்டிட்டி கிடைக்கும், இதை தே ஹேவ் டு வெரி கான்சியஸ். இந்த எல்லா இடத்துலையும் ஒரு பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ விஸ்காமில் போனால் உங்களுக்கான ஆக்டிங் ஸ்கில்ஸு, ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸு இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரலாம். அதே மாதிரி நான் ஃபிலிம் ஸ்கூல், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போனால் நிறைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற டேரெக்டாக நம்மக்கிட்ட பார்ப்பார். இப்போது எக்ஸாம்பிள் ஆக்டர் கார்த்தி ஃபிலிம் இன்ஸ்டியூட், இது கமலோட பொண்ணு ஃபாரினில் போயிட்டு படிச்சுட்டு வராங்க, ஜெயம் ரவி அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஃபிலிம் ஸ்கூல், ஃபிலிம் இன்ஸ்டியூட் வேறு மாதிரி ஒரு ஃப்ளேவர் ஆஃப் எக்ஸிபிஷன் கொடுக்கும். அவங்க எல்லாமே அந்த டைரக்ஷன் ட்ரை பண்ணுறது ரொம்ப மோர் டுவர்ட்ஸ் த க்ரியேட்டிவ் சைடு. இப்போ விஜயோட பையனே இன்ஸ்டியூட் படிச்சுட்டு தான் டைரக்டராக மாறுறாரு. ஸோ இது மாதிரி அவங்க பர்பஸ் என்ன, நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ண போகிறேன், இல்லை எனக்கு க்ரியேட்டிவாக நான் என்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கணும், அந்த பர்பஸை பேஸ் பண்ணி தான் இதை டிசைனே எடுக்க முடியும். ஓகே சார். ஸோ இப்போ ஃபிலிம் ஸ்கூல் ஜாயின் பண்ணாமல் ஓனாக கற்றுக்க முடியுமா சார் ஃபிலிம் மேக்கிங்கை? ஆமாம், இன்றைக்கி நிறையா ஃபிலிம் மேக்கிங்கான நிறையா டூல்ஸ் வந்துருச்சு. இப்போ ஆன்லைன் டூல்ஸாக இருக்கலாம், ஆஃப்லைன் டூல்ஸாக இருக்கலாம். இப்போ நிறையா ஃபிலிம் அகாடமிக்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி ஏஐ ஃபிலிம் மேக்கிங் வந்துருச்சு. அது ஒரு பெரிய டாபிக், நம்ம இன்னொரு பேசலாம். பட் நீங்கள் கற்றுக்கலாம்னா ஆன்லைன்லேயே நிறையா கற்றுக்கலாம். பட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல. இப்போ நான் ஒரு வீடியோ டியூட்டோரியல் பார்க்குறேன் யூடியூப்பில், இல்லை ஏதோ ஒரு மீட்டப்பு போகிறேன், அங்கே ஆக்டிங் பற்றி சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு ஒர்க் ஷாப் நடக்குதுன்னா அதுலேருந்து ஒரு 5% 10% உங்களால் கிராஸ் பண்ணிக்க முடியும். பட் அந்த கற்றுக்கிட்ட ஸ்கில்லை நீங்கள் ஏதோ ஒரு படத்தில், ஒரு செட்டில்,
ஒரு சீனில் நீங்கள் நடித்து காட்டுறது மூலமாக, இல்லை நீங்கள் அந்த சீனை டைரக்ட் பண்ணி எடுத்து காமிக்கிறது மூலமாக தான் உங்களுக்கான ஆக்சுவல் ஓகே எனக்கு இது வருது. இப்போ எனக்கு வந்து எடிட்டிங் நல்லா வருதுன்னா நான் அந்த ஒரு படத்தோட சீன்ஸ் எல்லாம் வச்சு எடிட் பண்ணி அதை டைட்டாக பேக் பண்ணி ப்ரெசென்ட் பண்ண எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் ஐ வில் பிகம் அன் எடிட்டர். எனக்கு எடிட்டிங்க்கான டூல்ஸ் தெரியும், எடிட்டிங்க்கான ஸ்கில் செட் இருக்குன்னு நான் நானே கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஆன் கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வில் மேக் யூ ஜஸ்டிஃபைடு. எனக்கு இந்த ஸ்கில் இருக்குது, என்னால் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஓகே சார். ஸோ கைஸ், இங்கே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபிலிம் மீடியா கெரியர் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஸ்கில்ஸ் மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணால் பத்தாது, அதை ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷரோட அதை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும், கற்றுக்கணும். ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் வில் பி சார், நீங்கள் நார்மலாக விஷுவல் கம்யூனிகேஷனுக்கும் நீங்கள் ஃபிலிம் ஸ்கூலுக்கும் பார்க்குற ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும் சார்? பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீஸ். ஸோ அதுவே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தான். அது மாதிரி அங்கே கிடைக்கிற எக்ஸ்போஜர். ஓகேங்களா? இப்போது நீங்கள் விஸ்காம் படிச்சுட்டு சில பேர் வந்து ஆட் ஃபிலிம் மேக்கிங், ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங், ஆட் ஏஜென்சிஸில் போய் ஒர்க் பண்ணுறது, க்ரியேட்டிவ் ஏஜென்சியை அவங்களே ஓனாக ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அகெயின் இது வந்து டேரெக்டாக ஃபிலிம் மேக்கிங் தான் அவங்களும் ட்ரை பண்ண போகிறாங்க. பட் ஃபிலிம் மேக்கிங் தாண்டி வேறு இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ணுறதுக்கு விஸ்காம்ஸ்க்கு, ஏன்னா ஜஸ்ட் எட் அனதர் டிகிரி, பட் விஷுவல் கம்யூனிகேஷனும் அவங்களுக்கு ஆட் ஆன் ஸ்கில்ஸாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய கரியர் பாத்வேஸ் எக்கச்சக்கமாக ஓப்பன் அப் ஆகுது. க்ரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி, ஆட் இண்டஸ்ட்ரி, அப்படி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட சேர்த்து. பட் ஃபிலிம் ஸ்கூல், ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸும் இதை ட்ரை பண்ணலாம். பட் அவங்களுக்கு வந்து ஃபிலிம் ஸ்கூல், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டோடது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக ஹையரிங்கில் இருக்காது. அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் ஃபிலிம் ஸ்கூல், ஃபிலிம் இன்ஸ்டியூட்னா டேரெக்டாக நான் படத்துக்கு தான் ஒர்க் பண்ணணும், இல்லை நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் ஜாயின் பண்ணணும், நான் ஒரு படத்தில் ஏதோ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த அஜெண்டாவோட அவர் ஒர்க் பண்ணுவார். ஸோ இதுக்கான டைரக்ட் இம்பேக்டும் இருக்குது, அந்த ஆப்ஷன்ஸும் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதுதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக பார்க்குறோம். அப்பார்ட் ஃப்ரம் கரியர் டைமு, அதுக்கான ஃபீஸ், அதை தாண்டி ஸ்கில் செட்ஸை தாண்டி கரியர் ஆப்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்குது இந்த 2 கோர்ஸ்லேயும். ஓகே சார். ஸோ இப்போ ஒரு செவரல் இயர்ஸாக வந்து ஒரு மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து லேர்ன் மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க, கம்யூனிட்டி பில்டிங் இருக்குது, ஆனால் ஸ்டில் வந்து அவங்களோட ஸ்கில்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியலன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க சார்? இப்போ வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுற பீப்புள் வந்து உண்மையிலே ஹவு சீரியஸ் ஆர் இன் ஃபிலிம் மேக்கிங், அதுதான் மெயினான விஷயம். இதில் அவர் வந்து சும்மா நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி வராரா, இல்லை வந்து உண்மையிலே அதுக்கான ஒரு பேஷனோட ஒர்க் பண்ணுறாரா? ஸோ இது வந்து நம்ம டெஃபினட்டாக செக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஃபிலிம் மேக்கிங்கில் உங்களுக்கு நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் பார்த்தீங்க சார், 5 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணியிருக்கோம் சார், 10 இயர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலான்னா இவர் சொல்லலாம், சூரி சொல்லலாம். சூரி வந்து சின்ன சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணி, அதுக்கப்புறம் காமெடி ஆர்டிஸ்ட்டாக வந்து, அதுக்கப்புறம் ஹீரோவாக இப்போ பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அப்புறம் காமெடி ஆக்டர் சதீஷ் சொல்லலாம். அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலான்னா விஜய் சேதுபதி அண்ணன். ஸோ விஜய் சேதுபதி வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்து, அதுக்கப்புறம் தன்னை ஹீரோவை ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு, அப்புறமா இப்போ வந்து வேர்சடைல் ஆக்டருங்கிற இதுக்கு போகிறாரு. ஸோ அப்போ வந்து ஆனால் அவங்களோட எண்ட் கோல் கிளியராக இருக்குது. நான் வந்து இவங்கள மாதிரி நான் என்னை பொசிஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் நாசருக்கு அடுத்து ஒரு பொசிஷனிங் பண்ணணும் ஒரு வேர்சடைல் ஆக்டர்னால் விஜய் சேதுபதி நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ வந்து இதுக்கு அடுத்து யார், இப்போ அடுத்த சூப்பர் ஸ்டார் யார், அடுத்த அல்டிமேட் ஸ்டார் யார், அப்படிங்கிற பொசிஷனில் ஒரு ஆர்டிஸ்ட்டுமே அவங்களுக்கான இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு வேறு மாதிரி ரோல்ஸ் எடுக்கிறாங்க. அது வந்து ஃப்ரம் த டே 1. ஏன்னா நீங்கள் விஜய் சேதுபதியோட கெரியர் க்ரோத் நம்ம எல்லோரும் சக்ஸஸ் ஸ்டோரி பேசுகிறோம். பட் இது மாதிரி முனிஷ்காந்தும் நம்ம பேசணும். ஏன்னா முனிஷ்காந்தும் அவ்வளோ கேரக்டர் பண்ணி கடைசியில் முண்டாசி பட்டிங்கிற ஒரு படம் ஹிட் ஆக போதெல்லாம் இன்றைக்கி வெளியிலே வரார். பட் அது வரைக்கும் அவர் பொறுமையாக காத்திருக்காருல்ல. ஸோ இதை வந்து மீடியா இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ் நிறையவே அப்சர்வ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இதில் நிறைய கிவ் அப் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம ட்ரை பண்ணோம், சரி இவ்வளோ டைம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற கிவ் அப் ஆட்டிடியூட் எப்போ வருதோ அப்போவே நீங்கள் போட டைம் அண்ட் எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். பட் அதை வந்து இப்போல்லாம் எப்படி ட்ரை பண்ணுறாங்கன்னா, ஓகே அந்த ஃப்யூச்சர் ஃபிலிம்ஸ் போகிற வரைக்கும் நான் வந்து இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறேன்,
சீரியலில் ஆக்ட் பண்ணுறேன், ஷார்ட் ஃபிலிம்ஸில் ஆக்ட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கான டே டு டே மனி ஃப்ளோ எல்லாமே அதை மேனேஜ் பண்ணிக்க முடியுதுல்ல, ரைட்? ஃபைனலாக உங்கள் டெஸ்டினேஷன் வந்து ஃபியூச்சர் ஃபிலிமாக மூவிஸ் நடிக்கிறதா இருக்கலாம். அது வரைக்கும் சர்வைவலுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க இப்போது. அது வந்து முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை, அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இல்லை. வெப் சீரிஸில் நடிக்கிறது, இந்த மாதிரி குட்டி குட்டி ரோல்ஸ் பண்ணுறது, சீரியல்ஸில் பண்ணுறது, அந்த மாதிரி இல்லை. அது மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட்டாக ஆனாலும் என்னோடய ப்ரொஃபைலை மக்கள் மறக்காமல் இருக்கணும்ன்ட்டு சின்ன சின்ன சீரியல்ஸ்லையும் இப்போ நடிச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி சினரியோஸும் இருக்குது. ஓகே, இதை புரிஞ்சுக்கிட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ளே வந்தாங்கன்னா they'll survive for a very long time. ஓகே சார். இல்லைனா ஈஸியாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க. எஸ் சார். ஸோ கைஸ், சார் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ த லாஸ்ட் கொஷின் வில் பி, சார் இப்போ பார்த்தீங்க வந்து ஃபார்மலாக மற்ற எல்லா கெரியருக்குமே வந்து ஒரு ஃபார்மல் டிகிரி வேணும், அதுக்கப்புறம் தான் ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும், அதுக்கப்புறம் தான் அவங்களோட கெரியரை பில்ட் பண்ணுவாங்க. பட் மீடியா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபார்மல் டிகிரி ரொம்ப முக்கியமாக சார்? இல்லை, இது ஃபார்மல் டிகிரியை தாண்டி ஸ்கில்ஸ் தான். ஸ்கில்ஸ் ஒரு சைடு இருந்தாலும் அன்னைக்கு கதைக்கு அவர் தேவைப்படுறாரா, இது வந்து அடுத்த லெவல் ஃபில்ட்ரேஷன். ஏன்னா இப்போ இது வந்து மீடியாவில் ஜெயிக்கிறவங்க கோடியில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த கோடியில் ஒருத்தனாக இருக்குன்னா அன்னைக்கு அந்த ஸ்கிரிப்டுக்கு என்னோடய ஸ்கில் நான் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணனா, அப்படி இல்லைன்னா மறுபடியும் உங்களுக்கு டைம் அடுத்த வாய்ப்புக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே ஒர்க்கிங் ஆஸ் அ ப்ராஜெக்ட் பேசிஸ், ரைட்? நீங்கள் இப்போ ஒரு படத்துக்கு போகிறீங்க, இதை நீங்கள் நிறையா ஸ்டார்ட் அப் இதுக்குமே நீங்கள் ரிலேட் பண்ணலாம். இப்போது ஒரு படம் எடுக்கிறவரும் இந்த பக்கம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறவரும் மோரோவர் சேமாக ட்ராவல் பண்ணாங்க. இவரும் ப்ரொடியூசர் பிடிப்பார், இவர் இன்வெஸ்டர் பிடிப்பார், இவரும் டீம் எடுத்து படம் எடுப்பார், இவரை டீம் பில்ட் பண்ணி ப்ராடக்ட் பில்ட் பண்ணார். ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் முடித்த உடனே அந்த படத்தை தூக்கி வச்சுட்டு அடுத்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுவாங்க. மேபி இந்த ஃபவுண்டர் வந்து மேபி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிட் பண்ணியோ இல்லை ஐபிஓ போய்ட்டு அடுத்த ஸ்டார்ட் அப் ட்ரை பண்ணுவார். ஸோ இது மாதிரி இது ரெண்டுமே ஹார்ட் ஜேர்னி நான் சொல்ல வரேன். அந்தளவுக்கு பொறுமையாக இருக்கிறவங்க தான் இதை வந்து கரியர் பார்த்தா சூஸ் பண்ணணும், இல்லைனா இட்ஸ் வெரி ஹார்ட். ஓகே சார். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் கைஸ். சார் சொன்ன மாதிரி அவங்களோட கெரியரை வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறது ஒரு ஃபார்மல் டிகிரியோ இல்லை வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்டு என்விரான்மெண்ட்டோ கிடையாது. உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறையா சோர்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து நிறையா உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்க உங்களுக்கு சொல்லித்தர வந்து நிறைய அகாடமிஸ் அண்ட் ஆல்சோ நிறையா ஃபிலிம் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ இல்லை எது உங்களுக்கு வருதோ இல்லை வந்து எந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நீங்கள் போய் உங்களோட கெரியரை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கெரியர் பார்த்தியும் நீங்கள் சூஸ் பண்ணுற அகாடமியும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் சாரும் அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ சூஸ் யுவர் ஓன் கெரியர் பாத் வித் யுவர் ஓன் கான்ஷியஸ்னஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய அட்மோஸ்ட் எஃபர்ட்டை போட்டு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் உங்கள் எல்லாத்தோட டவுட்ஸும் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. அண்ட் ஒன் லாஸ்ட் திங், நீங்கள் படத்தில் என்னென்ன பொசிஷனில் வேணால் இருங்க, படத்தோட பிஸ்னஸில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கான்சியஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் பார்க்குறது எல்லோரும் க்ரியேட்டிவாக நாங்கள் நிறையா பண்ணுறோம், படம் எடுக்கிறோம், டைரக்டராக இருக்கிறோம். பட் படத்தை எப்படி காசாக்குறீங்க அப்படிங்கிறதையும் பற்றியும் கற்றுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.